இல்லையா? எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உன்னை எடுத்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்துடன் என்று சொன்னேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்கு உங்களை என்னை நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஒண்ணு. ரெண்டாவது, எதனால நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, எதற்கு உங்களையும் என்னையும் மனிதனாகிய எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இரண்டாவது, எதனாலே நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? எதனாலே உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஹல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவ்வளவு துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிக்கும்படியாக உங்களை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். இதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எங்களை உன்னின் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உபாகமம் 14 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உபாகமம் 14 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். பரிசுத்தமான ஜனங்கள் எல்லா ஜனங்களிலும் பாத்தீங்களா, நம்ம எப்படி நம்ம கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நான் உன்னை தெரிந்து கொண்டு எதை தெரிந்து கொண்டார்? தம் சொந்த ஜனமாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, கர்த்தரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள், கர்த்தர் சொல்றாரு, நீங்களே என்னுடைய ஜனங்கள். நாமளும் அதுக்கு தகுதியுள்ளவா இருக்கிறோமா? நம்முடைய என்ன சொல்றது, நாமளும் எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தான் தெரியும். கர்த்தர் பாருங்க, எல்லாவற்றையும் மன்னித்து அவர், நீ என் ஜனம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். ஆமா, யோவான் 15 சொல்லப்படுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமா, நம்ம அவளை தெரிஞ்சுக்கல. நம்ம அவளை ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லி ரசிக்கப்பட்ட நான் சொல்றதுக்கு சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு வரல, நம்ம வரல, அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கவலை உருவாவதற்கு முன்னே நான் உன்னை பேர் அழைத்திருக்கிறேன். நாம் நினைச்சிருப்போம், ஞானஸ்தானம் வச்சிருக்கத்தான் ஒண்ணு பண்றோம், பேர் வைக்கணும். அப்படி இல்லை. நம்ம தாயின் கவலை உருவாவதற்கு முன்னே இவங்களுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லி அவர் ஏற்கனவே பேரிட்டு அழைச்சிருக்கிறார். ஆமா, அழைச்சிருக்கிறான். அப்படி பார்த்து நாம ஏன் கர்த்தரை துதிக்கணும்? துதிக்கொண்டிருக்க அவரை துதிக்கொண்டிருக்காம ஏன் கர்த்தரை துதிக்கணும்? அவன் துதிக்கிறதான் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நாம ஏன் கர்த்தரை துதிக்கணும்? நான் கர்த்தரை துதிக்க என்ன காரணம்னா, சங்கீதம் 136 அதிகாரம் அப்படி 24வது வசனம். சங்கீதம் 136 அதனுடைய 24. தேவனை உண்டாக்கும் வரை எங்கிருக்கிறோம், தேவனை உண்டாக்கும் வரை எங்கிருக்கிறோம் என்று பார்த்து நித்திய வரியிலே 136 136 பாருங்க, எதுக்காக நம்ம துதிக்கணுமா? சத்துருக்குள்ள கையிலிருந்து கர்த்தர் நம்மளை விலக்கி மீட்டு பாதுகாத்திருக்கிறார். அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை துதிச்சே ஆக வேண்டும். சங்கீதம் 43 அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 43 அதனுடைய 5. ஏன் கலங்குகிறாய்? தேவனை காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பு. இதுக்காக துதிக்கணுமா? கர்த்தர் நம்மளை ரட்சிச்சுக்காக நம்மளை துதிக்கணும். ஆமா, ஒண்ணு சத்துருவிட்டு நம்ம விலக்கி பாதுகாக்க, அதுக்காக துதிக்கணும். ரெண்டாவது, நம்ம ரட்சிச்சாரு பாத்தீங்களா, அதுக்காகவே கர்த்தரை துதிக்கணும். என்னெல்லாம் பார்த்தா நான் ரட்சிக்கப்படுவோம் எனக்கே தெரியாது. அப்படிப்பட்டதான இது அந்த மாதிரி சேட்டை.
ஆனா கத்தரை பாருங்க, என்னையும் ரட்சித்து சொன்ன கொண்டுக்கிறாரு. அப்போ கத்தர் நம்ம ரட்சிச்சுக்காம துதிக்கணும். உங்களும் என்னையும் கத்தரை ரட்சிக்கா விட்டா நம்ம என்ன இருக்கும் தெரியுமா? சொல்லவே முடியாது. நம்ம எங்கேயோ வந்திருப்போம், என்னென்னமோ ஆயிருப்போம். சில நாள்ல என்ன சொல்லணும், சில நேரத்துல நம்ம வண்ணு இருப்போம், ஜீவன் கூட போயிருக்கோம். ஆனா கர்த்தர் நம்ம ரட்சிச்சதுனால ஒரு மனுஷனா, கர்த்தரோட பிள்ளையா, கர்த்தரோட ஜனமா நம்ம என்ன இருக்கிறோம், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா, 2000 ரசிக்கப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இந்த நேரத்துல எங்க தெரியாது, எங்கேயோ டூர் எங்கேயோ சுத்திட்டு இருப்போம். அப்ப நம்மள என்ன பண்ணலாம், நான்லாம் கர்த்தரோட ஜனமா இல்ல, கர்த்தரோட பிள்ளையா இல்ல, நான் வேற யாரோ. ஆனா அவர் முன் குறிச்சதுனால, அவர் தெரிஞ்சு கொண்டதுனால, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அந்த வார்த்தையின் பிறகு கர்த்தரை தெரிஞ்சு கொண்டதுனால இந்த நாட்டுக்கும் இந்த நாளா இங்க கர்த்தர் சபையில கர்த்தருக்கு வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இல்லையா நம்ம எங்கெங்கயோ போயிருப்போம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இதுல மத்தவங்க எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் பாருங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என் ஜனமாக, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, உன்னை தெரிந்து கொண்டேன். நீ எதுக்கு துதிக்கணுமாமா? உன் சத்துருக்களுக்கு இருந்து அவனை விடுவிச்சேன் பாரு, எல்லாம் அதுக்காக நம்ம நீ துதிச்சே ஆகணும். எல்லாவற்றுக்கு மேலாக ரட்சிச்சாரு பார்த்தீங்களா, கிருபை. அந்த கிருபையை ரட்சிச்சா பார்த்தீங்களா, எல்லாம் சொல்லியிருப்பாங்க, உருப்பட மாட்டான், எதுக்கு விளங்க மாட்டான், நம்மளை எல்லாம் ஒதுக்கி இருப்பாங்க, பெற்றோர் ஒதுக்கி இருப்பாங்க, சகோதரர் ஒதுக்கி இருப்பாங்க, குடும்பம் ஒதுக்கி இருக்கும், எல்லா கோத்தை ஒதுக்கி இருப்பாங்க, எதுக்கும் ஆக மாட்டானு. ஆனா ஒதுக்கவனை தான் கர்த்தர் தேடி வந்தார், ரட்சிச்சார், நம்ம மேல அன்பு காட்டார். நம்ம குடும்பத்துல சில பேர் அன்பே காட்ட மாட்டாங்க, இவனை போய் என்ன போய் இது பண்றது அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க. எல்லா காரியத்துக்கு யாரையாவது கூப்பிடுவாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆனா கர்த்தரை பாருங்க, ஒதுக்கப்பட்டவனை கர்த்தரை தெரிந்து கொண்டு அவர் நம்மளை கூப்பிட்டு, நான் ரட்சிக்கிறேன், நான் உன்னை அன்பு செலுத்துறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். பாத்தீங்களா கர்த்தர் நல்ல, பாத்தீங்களா நம்மளை தெரிஞ்சு நம்ம ஜனமா மாத்திருக்கிறாரு. நீ சும்மா இருக்காத, உன்னை நான் விடுதலை பண்ணிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? சத்ருட கையில இருந்து. ஆமா, எல்லாம் மந்திர புள்ளி சூனியம், எல்லாம் பொறாம எரிச்சல் எல்லாவற்றிலிருந்து கர்த்தரை விலக்கி நம்ம ரட்சிச்சுக்கிறார். அதற்காக என்னணுமா? துதிக்க வேண்டும், துதிக்கணும். நம்ம ஒரு நாள் துதிக்காம இருக்க கூடாது. நம்ம மூச்சு நிக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சமா யாவர் மீது ஆவியை ஊற்றுவார். 2வது, இந்த பூமி நடமாற எல்லாருக்கும் அவர் என்ன சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. சுவாசங்களை யாவும் கர்த்தரை துதிக்கும், துதிக்குது, அதெல்லாம் துதிக்குது. இந்த வான பூமி சூரியன் எல்லாம் கர்த்தரை துதிச்சுட்டு இருக்குது. நம்ம துதிக்க கிடையாது. இங்க வரோம், நம்ம தான் துதிக்க கிடையாது. காலை எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. நம்மளை உண்டாக்குன உருவாக்குனதுக்கே கர்த்தரை துதிக்க மட்டும்தான், கர்த்தரை ஆராதனை செய்ய மட்டும் உருவாக்கிக்கிறாரு. அதுக்காக மட்டும் நம்மள வேற எதுக்காகவும் கிடையாது. ஏன் அவன் தெரிந்து கொண்டு சொல்றாரு, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பூமியில, உங்களை என்ன தெரிஞ்சுக்கொண்டு எத்தனையோ குடும்பத்துல இருக்கிறாங்க, கோத்தத்துல இருக்கிறாங்க, வம்சத்துல இருக்கிறாங்க, உங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களோட ஆண்டு ரசிக்க போல தெரிந்து கொள்ள. ஆனா உங்களே தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா கர்த்தரை துதிக்கவும், அவர் சொந்த ஜனமாக இருக்கும் கர்த்தரை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இல்லையா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனம். படிங்க. என் தேவனுமா இருக்கிற நான் இன்னும் துதிச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் சொல்றேன்னா அவன் ஏற்கனவே வேண்டியது இருப்பான், துதிச்சுட்டு இருந்திருக்கிறான். அந்த துதி பத்தாது, நான் இன்னும் துதிச்சுப்பேன், நான் இன்னும் துதிப்பேன் அப்படிங்கிறான். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் எபிரேயர் 13:5-15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளை கனியாக்கி போற்றும்படியே அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு உதவி கனியாக சோத்திர பலியை எப்போது அவளுக்கு செலுத்தணும்.
சோத்திரம் கர்த்தரை எப்போதும் செலுத்தணும், அதுதான் அவர் விரும்புறாரு. பரலோகத்துல எல்லா துதி எப்படி பண்ணிக்கிறாங்கம்மா, துதி சேர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் ஊச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போலதான் நம்மளும் இங்க பூமியில எப்போதும் கர்த்தருக்கு சோத்திர பலி செலுத்தி தேவனுக்கு சோத்திரம் செய்யுங்கன்னு சொல்லப்படுது. எப்போ தேவனுக்கு செலுத்த கொடுப்போம். நம்ம ஒருவேளை கேட்கலாம், எப்போதும் செலுத்த முடியுமா சோத்திரம்? வீட்டு வேலை, பாத்திரம் விளக்கணும், சமையல் செய்யணும், பஸ்ல போகணும், வேலைக்கு போகணும், எல்லா பக்கம் போயிட்டு இருக்கணும். ஆனா இங்க எப்பொழுதும் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவது செய்ய முடியுமா? அந்த மாதிரி முடியுமா? பாத்திரம் விளக்குறீங்க, கூட்டுறீங்க, சோத்திரம் நீங்க சொல்லிக்கிறீங்களா? ஆண்டவரே, பாத்திரம் விளக்கும் போது சோப்பு போடும்போது சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, வாசல் கொட்டும்போது சோத்திர ஆண்டவரே, வேலைக்கு போகும்போது ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, பஸ்ல போகும்போது சோத்திர ஆண்டவரே, இப்படி சொல்லிக்கிறோமா? சொல்லி பாருங்க, ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். நீங்க தேவனுடைய நாமத்தை நீங்க துதிக்கும் போது கர்த்தரோட வல்லமை மகிமையா இறங்கு, ஆவியான அவர் இறங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்து கொள்வார். ஆமீன். நம்ம சொல்ற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சொல்ற கஷ்டமா இருக்கும். பஸ்ல போகும்போது பக்கத்துல கொண்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு சோத்திரம் சைட்டே இருப்போம். பக்கத்துல என்ன 3 மணி இருக்கிறான், பைத்தியக்காரனா அப்படியுமா? பரவாயில்ல, நமக்கு அவங்க மற்றவங்க பைத்தியக்காரனா கர்த்தருக்கு முன்பாக. ஆமீன். நம்ம துதிக்க திரு வல்லமை இறங்க நம்மளுடைய எல்லா காரியமும் வெற்றியாக முடியும். துதிக்கும் போது தேவோட மகிமை இறங்கிரும். ஆனா சாத்தானுக்கு அது பிடிக்காது, நம்மளை துதிக்க விட மாட்டான். துதிக்கும் போது மைண்ட் எங்கேயாவது கொண்டு போயிடுவான். சாத்தானுக்கு அது பிடிக்காது. நம்ம ஜெபம் பண்ண முடியும், நம்மளால சாத்தான் விட்டுருவான். இங்க கவனிங்க, நம்மளையே ஜெபம் பண்ண விட்டுருவான் சாத்தான். எப்படின்னா, நான் என்ன ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபம் எப்படி அவனுக்கு தெரியும். அதனால ஜெபம் பண்ணுவான். நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, வீதி ஆண்டவரே, கரண் ஆண்டவரே, இதுக்காக ஜெபம் பண்ணும்போது சாத்தான் விட்டுருவான். இந்த ஜெபம் தானே, நீ ஜெபம் பண்ணு. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணு. ஆனா 10 நிமிஷம் துதி கூட மாட்டான். ஏன்? துதி அவனுக்கு பிடிக்காது. துதி தான் நம்மளோட ஆயுதம், வெப்பன்ஸ் நமக்கு. அதான் சாத்தான் அழிக்கிற ஒரு ஆயுதம் துதிக்கு தான். எங்க கோட்டை என்னாச்சு? இடிஞ்சு விழுந்துச்சு. ஆமா, பக்கலையும் இடிச்சு விட்டாங்களா, கடப்பாவோடு இடிச்சாங்களா? ஒண்ணுமே அவங்க பண்ணல. 7 ட்ரிப்பு துதிச்சாங்க, 7 துதிச்சாங்க. துதினால கலங்கி இடிஞ்சு விழுந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில துதிக்க நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள், வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் முடிச்சு விடுவார். ஆனா சாத்தா துதிக்க விட மாட்டான். நீ எப்படி வேணா ஜெபம் பண்ணலாம், ஆனா துதிக்க 10 நிமிஷம் விட மாட்டான். நீ காலையில் சாயந்தரம் வரைக்கும் நைட் வரைக்கும் நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். எல்லா தேசத்துக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மைதான், நல்லதுதான். ஆனா துதிக்க விட மாட்டான். தூக்கத்தை போட்டுருவான், ஏதோ மைண்ட குழப்பி விட்டுருவான். ஏன்னா துதி அவனுக்கு பிடிக்காது. இன்னொரு காரணம் இருக்கு, துதி பிடிக்காது அவனுக்கு. அப்போ நம்ம கர்த்தர் நமக்கு ஃபர்ஸ்ட் எதற்கு எங்களையும் நம்மளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, அவருக்கு துதி செலுத்தும் ஆராதனை செய்ய நம்மளை தெரிந்து கொண்டார். அதனால்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்கு? நீ என் ஜனமாக என்னை தெரிந்து கொன்ற, நீ என் ஜனமா இருந்தா என்னை துதிப்ப. ஆமீன். நீ என் ஜனமா இருந்த துதிப்ப. சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் துதிப்பான். அவர் ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்களாக. யார் நம்முடைய ஜனங்கள்? கர்த்தருடைய ஜனங்கள் துதிப்பாங்க. அதனால அவர் என்னோட உரிமையை சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கம்மா, இந்த ஜனம் துதிப்பாங்க. அவங்க துதிப்பாங்க நினைச்சுதான் அவர் நம்மளைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? துதிக்கிறோமா அவரை? 24 hours இருக்குது, துதிக்கிறோமா? எத்தனை துதிக்கிறோம் அவரை பாருங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குத்தான் நாவை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாவை துதிக்க மட்டும் தான் பயன்படுத்தணும். நம்ம எதுக்கோ பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த நாவை துதிக்க மட்டும் தான் பயன்படுத்தணும். கர்த்தரை எக்காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதிக்கிற துதி என் வாயில இருக்கு. அவர் துதிக்க நம்ம வாயில இருக்கணும். அப்ப முதலாவது கர்த்தர் எதற்கு தெரிஞ்சு கொண்டார்னா, என் ஜனமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் ஜனமாக உன்னை தெரிந்து கொண்டேன். 2வது, நான் உன்னை தெரிந்து கொண்ட காரணம், நீ என்னை துதியை சொல்லி வரும், என் துதிச்சு நீ ஆராதிக்கணும். ஆமீன், அல்லேலூயா. 2வது, எதனாலே நம்மை தெரிந்து கொண்டார்? முதலாவது எதற்கு தெரிந்து கொண்டார், 2வது எதனால, ஏன் நம்மள சூஸ் பண்ணாரு, எதனால? எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏன் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? எதனால தெரிஞ்சு கொண்டாரு?
நம்ம அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமான இருக்கிறோமா, இல்லை அந்த அளவுக்கு நல்லா பாடுறோமா, இல்லை அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு ரொம்ப இதாக இருக்கிறோமா, பக்தி வைராக்கியமா இருக்கிறோமா? நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதனாலே? ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11 15 வசனம் வரை. ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11 முதல் 15 வசனம் வரை. தள்ளுண்டு போயிடுச்சு. நீ வானத்து வந்து விழுந்தாயே, ஆகாதவனாய் தள்ளுண்டு போனாய். ஏசாயா 14ஆம் அதிகாரம் அவருடைய 13ஆவது வசனம். இன்னும் வாசிக்கலாம். 13ஆவது வசனம். படிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், அவருக்கு மேலாக, நட்சத்திரத்துக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுள்ள ஆறான கூட்டத்தில் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும் போதும். அப்ப பாருங்க, இங்க யாரை பத்தி போட்டிருக்குன்னா லூசிபரை பத்தி போட்டிருக்குது. லூசிபர் பத்தி அவன் என்னன்னா தள்ளுண்டு போனான். இதையும் படிச்சுங்க, அப்பதான் அடுத்து உங்களுக்கு தெரிய புரியும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனம். ஏதேனில் இருந்தவன் புஷ்பராகம் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்களும் நிறைய சுரங்களும் இன்னத்தில் ஆயத்தப்படுத்தி இருந்தது. லூசிபரு தள்ளப்பட்ட கேரு, இவன் பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக துதி ஆரை செய்கிற தலைமையிடத்துல இருந்தான். இவனிடத்துல அநேக கோடி தேவதூதர்களும் இருந்தார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். கர்த்தர் நம்ம வந்து எதற்காக தெரிஞ்சு கொண்டான்? என்னோட வேலையை தேவனை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதுமாக இருந்தது. வேலையை கர்த்தரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் சிங்காசனத்துக்கு முன்பாக அவன் சொல்றான், வளர்வதற்கு ஆறான கூட்டத்துக்குள்ள நடுவிலே நான் வீட்டு இருப்பேனா. அவன் ஆராதிச்சுக்கிறது அவன் வேலை. அவனுக்கு ஒரு மேட்டியம் வந்துச்சு. கோடான கோடி தூதுகளை வச்சு நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோமே, இந்த ஆறான கூட்டத்துல நாம ஆராய்ச்சி விட்டுட்டு நாம நடுவில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சான். அவன் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறான், இதை விட்டுட்டு நம்மளை ஆராய்ச்சி எப்படி இருக்கும் அவன் யோசிச்சான். சிங்காசனத்துக்கு மேல ஏறுவேனா, நட்சத்திரத்துக்கு மேல நான் போவேன்னு சொன்னான். வெயிட்டு பெரும் வந்துருச்சு. எனக்கு இவ்வளவு இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 9 விதமான வல்லமையை கர்த்தர் அவன் லூசிபருக்கு கொடுத்திருக்கிறார். 9 காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் மேட்டிமே அவன் தள்ளப்பட்டான் கீழே, அவனோட தூரம் தள்ளப்பட்டார்கள் கீழே. ஆமா, அந்த துதி ஆறனை சில தலைமையை விட்டு கர்த்தர் நீக்கி அவனை கீழே தள்ளி விட்டார். ஆமென். அவனை கீழே தள்ளி விட்டார். ஆனா வல்லமை இருக்குல்ல, அந்த இடத்துல தான் தள்ளிட்டார். அந்த தலைமை இடத்துல இருந்து இதுக்கு மேல் நீ என்ன மேல இருக்க கூடாதுன்னு சொல்லி பரலோகத்துக்கு கீழே அவனை தள்ளி விட்டார். அவனோட சேர்ந்து எல்லா தூதர்களும் அவனோட சேர்ந்து கீழே வந்துட்டாங்க. இப்ப அங்க துதி ஆராதனை செய்வதற்கு இடம் காலியாகி இருக்கிறது. இப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்த நிரப்ப வேண்டும். துதி ஆராதனை செய்வதற்கு, கர்த்தரை துதி ஆராதனை செய்வதற்கு இடத்துக்கு வேற ஆள் போடணும். அதனாலதான் கர்த்தர் உங்களை எங்களுக்கு தந்து கொண்டார். ஆமென். வாக்கியம் பாத்தீங்களா? அவ்வளோ ஒரு இடத்த கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம சாதாரண மனுஷனுங்க. ஆமாம், கர்த்தர் எதுக்குமே ஜெபத்துக்கு வரலாம், ஆனா துதி செஞ்ச உடனே வந்துருவாரு. அவர் துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவர். கர்த்தர் உங்க மத்தியில் இருக்கிறோமா, துதிச்சு பாருங்க 1 ஹவர்ல அப்படி ஆண்டவர் மகிமை இறங்கிரும்.
ஆமா, பரலோகத்துக்கு அவங்க துதிக்கிறாங்க. ஆனா பரலோகத்துல துதிக்கிற அந்த துதியை விட ஏன் ஜனங்கள் துதிக்கிறான்னு கீழே இறங்கி வந்துடுவார். ஆமீன். துதியில அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த லூசிபரோட இடத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் கீழே தள்ளப்பட்டான். அந்த இடத்துக்கு தான் அவங்களை தெரிஞ்சு கொண்டேன். நான் உன்னை துதிப்பிற்காக தெரிஞ்சு கொண்டேன். இதனால அந்த லூசிபர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவன் தள்ளோட்டி கீழே போனா அந்த இடத்துக்கு பதிலாக தான் நீங்கள் உன்னை தெரிந்து கொண்டு நீங்கள் துதி ஆராதனை செய்யுங்கள். துதி ஆராதனை செய்யுங்கள். வெளிப்படுத்திய விசேஷம் 12ஆம் அதிகாரம் அவனுடைய 8-9. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் அவனுடைய 8-9. பாருங்க, தள்ளப்பட்ட கீழே தள்ளப்பட்டோன்னு அவங்க பரலோக வானத்துல இருந்து அந்த இடம் இல்லாம போயிடுச்சு. அடுத்தது மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய செல்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில தள்ளப்பட்டது. நல்ல கவனிங்க, அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். ஆமா, இவனுக்கு ஒரு கோட்டை வச்சுதான் ஒரு பெரிய கோடான கோடி தூதர்களை வச்சு தேவனை துதிச்சு ஆராய்ச்சி கொண்டிருந்தார்கள். லூசிபர் அந்த தலைமையான அவன் தள்ளப்பட்ட போது அவன் கூட இருந்த எல்லா தூதர்களும் இவனோட சேர்ந்து கூட தள்ளப்பட்டார்கள். ஆமீன். அதனாலதான் கர்த்தர் நம்மளை கோடான கோடி ஜனங்களை கர்த்தர் தமிழ் ஜனங்கமாக இருந்து கொண்டு நீங்க துதியை சொல்லி வாங்க, நீ என்னை ஆராதிங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்கே தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மளை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும். அதனால கர்த்தர் சொல்ற பாருங்க, இந்த ஜனங்கள்ல எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு அப்படிங்கிறார் மோசே. என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யணும், அனுப்பு. மோசே அப்படியே போய் சொல்றான், என் தேவன் நாங்க ஆராதனை செய்ய நாங்கள் எங்களை போக விடு அப்படிங்கிறான். கர்த்தர் ஆராதனை செய்யதான் நம்ம அழைச்சிருக்கிறாரு. கர்த்தரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் மட்டும்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எய்த்திருந்து கூட்டி போன காரணமா தான் இந்த மாதிரி நீங்க ஆராதனை செய்வீங்க அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு. அப்புறம் நம்மளை அழைச்சதுக்கு காரணமே அவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் தான் நம்ம அழைச்சிருக்கிறார், வேற எதுக்குமே இல்லை. அப்படிங்களா? ஐயோ, இன்னொன்னுமா கப்பல்லாம் பண்ணி வச்சிருந்தேன், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எல்லாம் வாங்கி போடணும், திராட்சை தோட்டம் அது இது எல்லாம் வாங்கி போடணும். பூமி அவரோடது, நிலம் அவரோடது. நாம எப்படி போய் அங்க தோட்டத்தை வாங்கி வைக்க முடியும்? பூமி அவரு தானே. பூமி அதன் நிறைவு என்னுடையது, கர்த்தருடையது, என்னோடது. என்னோட பூமி தான் நீ இருக்கிற அப்படிங்கிறாரு. நம்ம பூமி சொந்தம் கிடையாது. அப்ப நம்ம சொந்தம் எதுனா கர்த்தர் சொந்தம். நம்மளோட ஜனமா இருக்கிறதுனால கர்த்தரும் சொந்தமா இருக்கிறார். ஆமீன். அப்போ அவரை இந்த பூமியில நம்ம என்ன பண்ணுமா, கர்த்தரை துதிக்கணும், அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை, எந்த வேலையும் இல்லை. கர்த்தரை துதிச்சு அவரை ஆராதிக்கும் போது மற்றதெல்லாம் கூட வந்துடும். சட்னி மட்டும் கொடுங்க, எனக்கு தோசை வேணா கொடுப்பானா? சட்னி சாம்பார் ஃப்ரீ தானே ஹோட்டல்ல, அது ஃப்ரீயாக ஊற்று கொடுக்க தானே. அப்படி ஃப்ரீயை மட்டும் கொடுங்க, தோசை எனக்கு வேணாம் அப்படின்னு வாங்கிட்டு போறதா? தோசை வாங்கினா தான் சட்னி சாம்பார் இலவசமா கொடுப்பாங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, அப்ப இவங்கெல்லாம் கூட சட்னி சாம்பார்லாம் வந்துடும். நம்ம தோசை வாங்க மாட்டோம், தோசை வாங்காம போய் சட்னி சாம்பார் போட்டு குணம் கொடுப்பானா ஓட்டக்காரன்? பைத்தியக்காரனா எடுத்துதான் வேணுமா? அந்த மாதிரிதான் தேவன் முதல் தேவ ராஜ்யத்தை நீ தேடும் போது கர்த்தர் நிறைய சட்னி சாம்பார் என்ன வேணும் அள்ளிட்டு போயிட்டா அப்படிங்கிறாரு. தேவனை துதிச்சு ஆராதிக்கும் போது இந்த பூமிக்குரிய எல்லா காரியமும் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, நம்ம அதை தேடி போகும்போது கர்த்தரை விட்டுட்டோம்னா கர்த்தர் சொல்றது, நீ ஜனம் அறுப்புண்டு போயிருவ அப்படிங்கிறாரு. முதலாம் தேவன் ராஜ்யத்தின் நீதியும் தேடணும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இதற்கு நீ என் ஜனம், நீ என்னை துதிச்சு ஆராதிக்கிற. எல்லாம் தெரிஞ்சு கொண்டேன். ஊசி பெண்ணுங்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு கொண்டு போயிட்டான். அதனால அந்த இடத்துக்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுக்காக தான் பூமியில ஆண்டு என்ன பண்ணார், நம்மளைய உருவாக்குனார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வருஷம் 2ஆம் வருஷத்துக்கு பார்த்தோம்னா பல வருஷம் கேப் இருக்குது. பூமி எப்படி இருந்தது முதல்ல? பூமி எப்படி இருந்தது முதல்ல? ஆதியாகமத்துல பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்துல வெறுமை ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அந்த 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வருஷம் 2ஆம் வருஷத்துக்கு பார்த்தோம்னா
எத்தனையோ கோடி எத்தனையோ ஆண்டுகள் கேப் அவர் சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவம் தான் லூசிபர் தள்ளப்பட்டதான காரியம். நான் ஒண்ணு நினைப்போம், உடனே தேவன் பூமி உண்டாக்குனா பூமி வெறுமையா அப்படின்னு அன்பா நினைப்போம். ஆனா அந்த 2 வருஷத்துக்கு இடையில பார்த்தோம்னா எத்தனையோ ஆண்டுகள் கேப்பு. அந்த கேப்ல தான் லூசிபர் தள்ளப்பட்டான். அந்த கோபத்துல தான் பூமி என்ன பண்ணாவான், சின்னப்பனாமாக்கிட்டான். லூசிபர் அந்த கோபத்துல வானத்துல வந்து கீழே வந்து பூமியை என்ன பண்ணான், சின்னப்பனாமாக்கிட்டான். நல்லா இருந்த பூமி தான் அவன் கோபத்துல ஆக்கிட்டான். லூசிபருக்கு எல்லாமே தெரியும். நமக்குன்னு ஒரு இடத்த சிங்காசனத்துல வச்சிருக்கனால அது அவனுக்கு பிடிக்கல. பரலோகத்துல நமக்கு இடம் வச்சுக்கிறாரு ஆண்டவர், அது அவனுக்கு தெரியும். லூசிபருக்கு அந்த வல்லமை கட்ட கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன பண்ணா, விசித்திரமான மோதிரம். லூசிபர் யாருங்க, விசித்திரமான மோதிரம் கர்த்தருக்கு அடுத்தபடியா வச்சுக்கிறாரு. ஏதோ ஒண்ணு முத்திரை போடணும்னா அவனுக்கு தான் முத்திரை போடுவார். முத்திரை மோதிரம்னா முத்திரை மூலமா வெளியே இருக்கிறான், அவன் வச்சுட்டு எல்லா வேலையும் செய்வார். அவனுக்கு எல்லாமே தெரியும். பரலோகத்துல நமக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவன் மனிதர்களை தேவனுக்கு சேரக்கூடாதபடி நம்மளைய தேவனை விட்டு பிரிக்க பார்க்கிறான். துதி செய்யக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, இப்படிப்பட்ட பல காரியங்களை போட்டு தேவன் கம்மி கொடுக்கல. அந்த காரியங்களை கத்தணுமா அவன் விளக்குறான். கத்த சொல்ற நீ என் ஜனங்கிறாரு. அந்த ஜனத்திலிருந்து அவன் என்னணுமா வேர் பிரிச்சு அவன் பக்கம் எடுத்துட்டு போயிடுவான். எனக்கு சொல்றோம்ல, எனக்கு கிடைக்காத உனக்கு கிடைக்கூடாது. தேவை கொடுக்குறான் நிறைய பேருக்கு. அதேதான் அவனு சொல்றான், எனக்கு அந்த சிங்காசனம் எனக்கு அந்த இடம் கிடைக்கல, உனக்கு கிடைக்கொடுனா விடமாட்டேன். அவனுக்கு நரகம்தான், பூச்சி தான் அவன் படுக்க, புழுதான் அவனுக்கு எல்லாம். அவன் தள்ளப்பட்டது எங்கே, நரகம். அவனு தள்ளப்பட்டது. ஆனா நம்மளையும் அவங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவனுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கத்த சொல்றாரு, நீ அங்க போறதுக்கு இல்ல, நீ என் ஜனம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை ஆராதிப்பதற்கு துதிப்புடன் தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டாரு, ஆராதத்துக்காக. இந்த நாளிலே கத்த நம்மளை துதிச்சு ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். எப்பொழுதும் கத்தரை ஆராய்ச்சி கொண்டே இருக்கணும். ஆமா, 2007 ரசிக்கப்பட்ட நாட்டில் விஷயம் பெற்று அதனால கவர் பண்ண முடியாது. எப்போ பஸ்ல எங்க போனாலும் அன்னிவர்சரி பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ நைட் திருப்பூர் தான் வேலைக்கு போவோம் திருமலையில் இருக்கும்போது. அப்போ ஒரு நாள் நான் பஸ் விட்டு இறங்கி போய் மணி 11:30 மணி, ஒரு காட்டுக்குள்ள தான் நடந்து போகணும். அப்போ பஸ் விட்டு பஸ்குள்ளேயும் அன்னி பஸ் நடந்து போகும்போது அன்னி பஸ் காட்டுக்குள்ள பூந்து ரொம்ப 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 இருட்டா இருக்கும். யாரும் போக மாட்டாங்க, போக மாட்டாங்க. நான் போயிட்டு இருந்தேன். அங்க 2 பேர் மறைஞ்சு எனக்கு தெரியாது. 2 பேர் மறைஞ்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா யாராவது வந்தாங்கன்னா செல்லோ இல்லை பணமா பிடிங்கிட்டு போனோம் எடுப்பாங்க தெரியல, மறைஞ்சிருக்கிறாங்க. நான் அப்படியே இறங்கி அன்னி பாஸ்ல பேசிட்டு போயிட்டு இருக்கிறேன். தெரிச்சு ஓடாங்க 2 பேர், இந்த காரணம் நீங்கான்னு. எங்க இருக்கிற போனது தெரியல, மறைஞ்சதுங்க விட்டு போட்டு ஓடுறானுங்க. அப்படியே பார்த்தா 60 கத்தி கீழே போட்டு போறானுங்க. கத்தர் பாத்தீங்களா, துதிக்கும் போது தேவோட வல்லமை இறங்கும். நம்ம குருவமா இருக்கிற காரியங்கள் அது இடிஞ்சு விழும். அது எரிக கோட்டையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, கத்தரை விலப்பண்ணுவார். ஆமா, வாழ்க்கையில எரிக கோட்டை போல மகிழ்ச்சி போல இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கா, துதிச்சு பாருங்க. கத்த அந்த கோட்டையை இடிக்க பண்ணுவார். நம்ம எல்லாவற்றையும் கத்தர் எல்லாவற்றுமே சுதந்திரத்தை கொள்ளலாம். எல்லாம் இழந்திருக்கலாம்.